பென்னி ஒரு துணிச்சலான கரடி. ஒரு காலத்தில் காட்டின் மையத்தில் பென்னி என்ற ஒரு சிறிய கரடி வாழ்ந்து வந்தது. அது மற்ற கரடிகளைப் போல் சுருண்டு சுருண்டு தூங்க விருப்பமில்லை. அது அங்கும் இங்கும் அலைந்து சாகசங்களை தேடும் மனம் மற்றும் காட்டிலிருந்து அப்பால் உள்ள உலகத்தை ஆராய விருப்பப்பட்டது. ஒரு மிருதுவான இளைஞர் காலத்தில் பென்னி காட்டின் ஒரு மூலையில் இருந்து ஒரு விசித்திரமான சத்தத்தை கேட்டது. அது என்னவாக இருக்கும் என அறிய அந்த ஒளியை பின்தொடர்ந்து சென்றது. தூரத்தில் பளபளப்பான மற்றும் வண்ணமயமான ஒன்றைக் கண்டது. அது ஒரு உயரமான மரத்தின் கிளைகளில் சிக்கியிருந்த ஒரு சூடான காற்று பலூன். பென்னி விரைவில் மரத்தின் மீது ஏறியது. தனது வலுவான பாதங்களை பயன்படுத்தி கயிறுகளை அவிழ்த்து பலூனை கண்டதும் ஒரே மகிழ்ச்சி. கயிற்றை அவிழ்த்ததும் பலூன் பறக்கத் தொடங்கியது. ஆனால் உண்மையை அப்போதுதான் புரிந்து கொண்டது பென்னி. அது இன்னும் கயிற்று பிடித்துக் கொண்டிருந்ததை உணர்ந்தது. பலூன் மேலே உயர்ந்தது. முதலில் பென்னி அலறியது. ஆனால் சில நொடிகள் கழித்து சுற்று வட்டாரத்தில் ஓர் அற்புதமான காட்சியை கண்டது. அனைத்தும் அதன் கால்களுக்கு கீழே தெரிந்தது. காடுகளும் பளபளக்கும் நதிகளும் வளைந்து செல்லும் பாதைகளும் மலைகளும் தூரத்தில் காணக்கூடியதாக இருந்தது. பலூன் மெதுவாக மீண்டும் தரையில் மிதக்க ஆரம்பித்தது. பென்னி தன்னை பற்றி பெருமையாக உணர்ந்தது. இந்த தருணத்தை நான் யாரிடமாவது சொல்ல வேண்டும் என்று நினைத்தது. அது காற்றுக்கு திரும்பியதும் அதனுடைய சாகசத்தை பற்றி கேட்க அனைத்து விலங்குகளும் கூடின. அவர்கள் அனைவரும் கைதட்டி ஆரவாரம் செய்தனர். அதன் பிறகு பென்னி காட்டில் உள்ள ஒரு துணிச்சலான கரடி என அறியப்பட்டது. பென்னி அது பார்த்த அழகான காட்சியை மறக்கவில்லை. அது பார்த்த காடுகளும் பளபளக்கும் நதியும் வளைந்து செல்லும் பாதைகளையும் மலைகளையும் அதன் நினைவில் விட்டு நீங்கவில்லை. கதையின் நீதி: தைரியமாக இருந்தால் நீங்கள் புதிய புதிய சாகசங்களை புரிவீர்கள், புதிய உலகங்களை கண்டறிவீர்கள்.